மகளிரும் மறுமலர்ச்சியும் தொடர்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம்னா தேசிய குற்றப்பதிவுகள் அமைப்போட ஆவணங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலுமே குற்றங்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுட்டே தான் வருது. அது எந்த அரசனுடைய தலைமையில் அந்த மாநிலம் இயங்கினாலும் கூட பரவாயில்ல. ஆனாலும் இப்போ ஒரு அரசுக்கு புதுசா ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா கடந்த ஆட்சியின் போது தான் குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது, எங்களுடைய ஆட்சியில இப்போ குறைவா இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்துல ஈடுபடுற அதுல இருக்கக்கூடிய ஒரு முனைப்பு நிஜமாலுமே பாலியல் குற்றங்களை குறைக்கிறதுல அவங்க காட்டலையோ அப்படின்றத இந்த ஆவணங்கள்லாம் காட்டுறதா நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது உண்மைதான். அதாவது ஒரு விமர்சனம் சொன்னாலே அது எங்களுடைய ஆட்சிக்கு அது களங்கத்தை விளைவிப்பதற்காக பண்றீங்க, அவதூறு செய்யறதுக்காக சொல்றீங்கிற முறையில் அந்த விஷயத்தை பார்த்தாலே அந்த அரசு முதல்ல தப்பு பண்ணுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது எப்பவுமே காவல்துறை ரொம்ப கரெக்டாக தான் செய்யுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா தவறு செய்யக்கூடிய காவலர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ கூட சட்டப்படி நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மேலே ஐபிசி 166A பிரிவின் கீழே நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிர்பயா மரணத்திற்கு பிறகு மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டத்தினுடைய பிரிவு அந்த 166A பிரிவு சொல்லுது. தமிழகத்தில் ஒரு பிரச்சனையில கூட அந்த பிரிவை பயன்படுத்தி முறைப்படி நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினருக்கு தண்டனை வாங்கி கொடுத்த சரித்திரமே கிடையாது. அப்போ எப்பவுமே ஒரு தன்னடக்கம் வேணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். பெண்கள் அமைப்புகள் என்ன சொல்றாங்க, இந்த சமுதாயத்தில் இதை பற்றி கவலைப்படுபவர்கள் ஜனநாயக அமைப்புகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல தமிழக அரசு காது கொடுத்து கேட்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய அமைச்சர்களுக்கு எல்லாம் தெரியும், IAS அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் யாரையும் கன்சல்டேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு பாதையில் அரசு போச்சுன்னு சொன்னா அது பிரயோஜனமே இல்லை. அப்புறம் அது எப்படி ஒரு ஜனநாயக ஆட்சியா இருக்க முடியும்? இப்ப இவங்க ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்ததிலிருந்து ஒரு முறை கூட பெண்கள் அமைப்புகளோட அல்லது இதர ஸ்டேக் ஹோல்டர்ஸோட அவங்க கலந்து பேசினதே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னால அவங்க அந்த 13 அம்ச திட்டம் எல்லாம் கூட கொண்டு வந்தாங்க. நிர்பயா பிரச்சனைக்கு பிறகு அநேகமாக முதல்ல இப்படி ஒரு கொள்கை அறிவிப்பை வெளியிட்டது தமிழக அரசு தான். அதை நம்ம நிச்சயமா ஒத்துக்கணும். ஆனா 1.5 வருஷம் ஆயிப்போச்சு. 2013 ஜனவரி மாதம் கொண்டு வந்தது 1.5 வருஷம் ஆயிப்போச்சு. இந்த 1.5 வருஷத்துல அந்த வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த அளவுக்கு அமலாயிருக்கு அப்படிங்கிறத பத்தி அரசு ஒரு பரிசீலனை பண்ணணும். எங்களை போன்ற அமைப்புகளை அழைத்து வைத்து அதுல கூடுதல் ஆலோசனைகள் கேட்கணும். அது எதுவுமே பண்றதில்லை. அதனால எப்பவுமே நான் தான் கரெக்ட் அப்படிங்கிற ரீதியில போனோம்னு சொன்னா நம்முடைய குறைபாடுகளும் பலவீனங்களும் அதை களைவதற்கான வழிமுறைகளும் கண்ணுக்கே புலப்படாதுங்கிறது தான். இதுல அந்த தேசிய குற்றப்பதிவு ஆணையத்தினுடைய அந்த புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா சென்ற ஆட்சியை விட 2011 நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பல விஷயங்கள் குறைஞ்சிருக்குங்கிறத அவங்க பத்திரிகையில சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க எதெல்லாம் குறைஞ்சிருக்கோ அந்த குற்றங்களை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய அதிகரிச்சிருக்கக்கூடிய பாலியல் வல்லுறவு சம்பவங்களை அவங்க சொல்லல. 2010 தமிழகத்துல பதிவு செய்யப்பட்ட பாலியல் வல்லுறவு வழக்குகள் 686, 2011 677, 2012 அது 737, இப்ப 2013 அது 923. ஒரு மிகப்பெரிய உயர்வு அதிகரிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. அதை முதலமைச்சர் கணக்கிலேயே எடுத்துக்கல. அப்ப புள்ளி விவரங்களை நம்முடைய வசதிக்கேற்ப கொடுப்பது அப்படிங்கிறது பிரச்சனையை எப்படி தீர்க்கும்? போல இந்த விஷயத்துல நம்ம அரசு தலைமையை மட்டுமே குற்றம் சொல்றதை விடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா ஆட்சி மாறினாலும் அரசு இயந்திரங்கள் மாறப்போவதில்லை. அந்த அரசு இயந்திரங்கள் உண்மையாவே துரிதமாக செயல்படுதா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு பெண் பாதிப்புக்கு உள்ளானா பாதிக்கப்பட்ட பெண் ஏழையா இல்ல தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவளா அப்படிங்கறது ஒரு பக்கம் பார்க்கணும். அந்த பெண்ணை பாதிப்புக்கு உள்ளாக்கின ஆள் அதிகார வர்க்கத்துல இருக்கானோ இல்ல உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவனாகவோ இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான வழக்குகள்லாம் தீர்க்கப்படுறதே கிடையாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கூர்ந்து பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல அரசு தலைமை இடையூறு செய்யறது கிடையாது. நம்மளுடைய சமூக அமைப்பே ஒரு சிக்கலுக்குள்ள பயணிக்குது. இந்த சிக்கல் தான் இந்த பிரச்சனையை நெடுங்காலமா தீர்க்காம வச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, இது பொதுவாக இந்த பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய பல அடிப்படையான காரணங்கள், கூறுகள் இருக்கு. அதுதான் பெண் சமத்துவம் இல்லாத விஷயம். அதெல்லாம் நான் சொன்னேன். இந்த பெண் சமத்துவம் இல்லாத ஒரு சமூக சூழல்ல அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் ஓரளவுக்கு இதை குறைக்க முடியுங்கிறது தான் நம்ம விவாதிக்கிறோம். அதனால தான் நான் சொல்லும் போதே பல நல்ல நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கலாம். ஆனா இதுவே போதும், எல்லாமே கரெக்டுன்ட்டா அப்புறம் மீதி விஷயங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன். IPC 166A என்ன தவறு
செய்யக்கூடிய காவலர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான செக்ஷன். அதுல என்ன நடந்திருக்கு? இப்ப புனிதா வழக்குல வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடலங்கிறது யாருடைய பிரச்சனை? 115 நாள்ல அந்த 800 வழக்குல சார்ஜ் ஷீட் போடலங்கிறது வந்து யாருடைய பிரச்சனை? பல இடங்கள்ல புகார் சொல்ல வருபவர்களை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காத்தி வச்சுட்டு மற்ற வேலைகளை பாக்குறாங்க. இந்த திருவொற்றியூர் கேஸ்ல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அம்மா அப்பா குழந்தை 3 பேரும் அழுதுகிட்டு வந்து நிக்கிறாங்க. அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பெண் காவலர் வந்து அந்த பெண்ணிடம், தாயிடம், நீ இந்த தெருமுனையில இருக்கக்கூடிய ஒரு கடையில போய் 1/2 பிளேட் பிரியாணி வாங்கிட்டு வான்னு வந்து ஒரு இரக்கம் இல்லாம, மனசாட்சி இல்லாம சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் நாங்க பல கூட்டங்கள்ல பேசுறோம், அதிகாரிகள்கிட்ட சொல்றோம். அப்ப இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கமா இல்லையா? அதனால அரசாங்கத்துக்கு இதுல வந்து கூடுதல் பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்றோமே ஒழிய அரசு தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கறத சொல்லல. இப்ப இந்த அரசு தரப்பை விட்டுட்டு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இயல்பாகவே பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி உண்மையாலுமே வந்து 60% குற்றங்கள் வந்து காவல் நிலையத்திற்கே வர்றது கிடையாது. அது அப்படிதான் வந்து இந்த தேசிய குற்றப்பதிவு ஆவணங்கள் கூட தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாம 97% குற்றவாளிகள் வந்து சிறையில் அடைக்கப்படுவதே இல்லை அப்படின்றும் சொல்லுது. ஸோ இது பத்தி எல்லாம் ஒட்டுமொத்தமாக விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்னா அரசு தவிர வேற எந்தெந்த துறைகள்ல என்ன மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படணும்? அதுக்கு வந்து மாதர் சங்கங்கள் போன்ற சங்கங்கள்லாம் என்ன செய்யணும்? இப்போ பொதுவாக வந்து ஒரு ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க. இப்போ மதுரையில் பொதும்பு அங்கே வந்து பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் அங்கே படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளிடம் பாலியல் சீன்ற ஒரு 3 வருஷம். அப்போ இந்த பிரச்சனையை எடுத்த உடனே ஒரு பகுதி ஊர் மக்கள் வந்தாங்க. அதனால வந்து எங்களை போன்ற அமைப்புகள் வந்து அதை எடுத்து நல்லா ஃபைட் பண்ண முடியுது. இப்போ சில இடங்கள்ல என்ன பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்கன்னா, குற்றவாளி இந்த ஜாதியா, ஓ நம்ம ஜாதி, அப்போ நம்ம இதில் தலையிடக்கூடாது, அவனை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பார்வை. ஓ அவன் வேற மதமா, அப்போ அவனை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குற்றமே இல்லைன்னாலும் அந்த ஒரு ஆள் மேல குற்றம் சொல்லி உள்ள நுழைவது. அல்லது உள்ளூர் வெளியூர் பிரச்சனை. அப்ப சாதி, மதம், உள்ளூர் வெளியூர் இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதோட சேர்த்து இதை வந்து வெளியில சொன்னா நம்ம ஊருக்கு கெட்ட பேரு, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கெட்ட பேரு அப்படிங்கிற மாதிரியான பொய்யான வாதங்கள். அல்லது நீ இந்த பிரச்சனையை நீ வந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாக்க உன்னுடைய குழந்தைக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் ஆகாது, அந்த மாதிரியான டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்ப இதெல்லாம் வந்து நடக்கும்போது ஊர் மக்கள் திடமாக நின்று, நம்ம ஊர்ல வந்து ஒரு அநியாயம் நடக்குது, அநீதி நடக்குது, நம்மளால எடுக்க முடியல, ஏதோ ஒரு அமைப்பு எடுக்குது, அவங்களோட நம்ம வந்து கூட நிக்கணும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் வழங்க முன் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிட்டி இன்டர்வென்ஷன் இருந்தது என்று சொன்னால் போலீஸ், அரசாங்கம், கோர்ட்டு எல்லாமே வந்து பொதுமக்களுடைய நிர்பந்தத்திற்கு வந்து அடிபணியணுங்கிற ஒரு நிலைமை வரும். அப்ப அந்த மாதிரியான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில வரணும். அடுத்தது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அதை வந்து தைரியமாக காவல் நிலையத்துல போய் சொல்லணுங்கிற உணர்வு வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அவங்க குடும்பங்களுக்கும் வரணும். இப்ப சமீப காலமா அதுல வந்து ஒரு முன்னேற்றம், நிர்பயா வழக்குக்கு பிறகு ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு சொன்னா கூட இன்னும் வந்து பல வழக்குகள் நீங்க சொன்ன மாதிரி வரல. இப்ப கூட சமீபத்துல ஒரு பத்திரிகையில நான் பார்த்தது என்னன்னா, ஒரு கூட்டத்துல முன்னாள் சிபிஐ இயக்குனர் ராகவன் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, என்சிஆர்பி புள்ளி விவரங்களே ஒரு நடக்கிற குற்றங்கள்ல 30% விகிதம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்ப கூடுதலாக முன் வரணும். நிர்பயா பிரச்சனைக்கு பிறகு வந்து மத்திய அரசு அமைத்த வர்மா கமிஷன், நீதியரசர் வர்மா கமிஷன் வந்து அவருடைய ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியான குற்றங்களை மான அவமான எல்லைக்கு வெளியில கொண்டு வரணும். இது வந்து நம்முடைய பிரச்சனையே கிடையாது. உண்மையிலேயே மான அவமானத்துக்கு கவலைப்படணும்னா குற்றவாளி தான் கவலைப்படணும், பாதிக்கப்பட்டவங்க கவலைப்படக்கூடாது. ஆகவே இது வந்து ஒரு குற்றம்ங்கிற முறையில இதை பதிவு செய்ய முன் வரணுங்கிறத சொல்லியிருக்காரு. அப்ப அதை நோக்கி நம்ம போகணும். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விசாரணை முறைகள், இப்ப மருத்துவ பரிசோதனை போனா பல மருத்துவமனைகள்ல வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த மாதிரியான அங்கெல்லாம் அவங்கெல்லாம் உதவி செய்ய முடியும், அந்த மாதிரியான ஏஜென்சிஸ் அது. ஆனா அது வந்து உதவிக்கு பதிலாக உபத்திரவமாக மாறக்கூடிய நிலைமை. அப்ப அங்கெல்லாமும் சில மாற்றங்கள்ங்கிறது வரணும். பொதுவாக சமுதாயத்துல வந்து மதிப்பீடுகளை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று குடும்பம், நம்ம சில வேல்யூஸை உருவாக்க முடியும். அதே மாதிரி கல்வி, மதம் சார்ந்த சில நிறுவனங்கள் அதை பண்ண முடியும். அரசியல் அதை நிச்சயமாக பண்ண முடியும். அரசு அதை வந்து பண்ண முடியும். ஊடகங்கள் அதை பண்ண முடியும். இந்த 4-5 அம்சங்களும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி செய்வது தவறு, இப்படித்தான் இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரே மாதிரி சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒரு மனிதன் அல்லது மனுஷி பிறந்ததிலிருந்து எங்கு திரும்பினாலும் இப்படிப்பட்ட சமத்துவ கருத்துக்கள் தான் காதுல வந்து மோதிக்கிட்டே இருக்கும், விழுந்துகிட்டே இருக்கும்னா தவறுகள் வந்து பெரிய அளவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன்.
நிச்சயமா. அப்ப பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறைய என்னென்ன செய்யணும் அப்படின்ற கருத்துக்களை வந்து அரங்குல வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு உங்களுக்கு நன்றி. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் அதனை அமல்படுத்தும் இயந்திரங்கள் வழக்குகளை துரிதப்படுத்த வேண்டும் என பெண்கள் அமைப்பினர் வலியுறுத்துகின்றனர். மது பழக்கம் பெருகும் குற்றங்களுக்கு காரணமாக பார்க்கப்படும் போது மது விற்பனையை பணம் ஈட்டும் வழியாக பார்க்காமல் மது விலக்கை அமல்படுத்த அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றனர். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.